இருக்கா அப்படிங்கறத நீ முதல்ல முடிவு. என்னது என்கிட்ட இருக்குன்னு எதிர்பார்க்கற? அது வயசுக்கு இல்ல, அதுக்கு வயசுக்கு தக்கன அது இருக்குது. மேடைக்கு மைக் இருந்தா தான் பேச முடியும். ஆமா. அவற்ற ஹார்மோனியம் இருந்தா தான் வாசிக்க முடியும். இவற்ற மிருதங்க இருந்தா தான் அடிக்க முடியும். ஆமா. அவர்கிட்ட ஆல் ரவுண்ட் இருந்தா தான் அடிக்க முடியும். ஆமா. ஒன்னகிட்ட பிடிக்கிறது இருந்தா தான். ஏய் மண்டை பொழுது மாவள கெடுத்துவேன். ஆளே. ஹலோ. சை வரு. அந்த வயசுக்கு போடுங்க. உங்களுக்கு கண்ணு தெரியல. நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? தெளிவா சொல்லணும். தூருமலமா தலவுமலமா சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? உன்கிட்ட பிடிக்கிற அளவு எனக்கு இருக்குன்னு. உன்கிட்ட எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டியா? அப்படி கேட்க வரீங்களா? இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நீ யாரு? உன்கிட்ட எதுக்கு என்னட்ட என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் கேட்கணும்? பிடிக்கணும்ங்க. உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? உன்னை ஒரு பக்கம் பார்த்தா குயில் மாதிரியே இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா வவ்வா குஞ்சு மாதிரி இருக்கு. ஹலோ. இன்னொரு பக்கம் தொங்கிட்டா இருக்கேன். இன்னொரு பக்கம் மயில் மாதிரியே இருக்கு. ஆனா இதெல்லாம் ஒரு மாற்றமானது. வர்ணிக்கிற அப்படி சம்பந்தமே இல்லாம வர்ணிக்கிறீங்க. ஆமா. இது சம்பந்தம் இல்லாம நான் தலையில தொங்கிட்டு இருக்கேன். வவ்வா மாதிரி இருக்கேன்றாரு. எனக்கு பின்னாடி ரெக்கையா இருக்கு. மயில் மாதிரி இருக்கேன்றாரு. என்ன பேசுற? மயிலுக்கு ஆட தெரியும். ஆனா பாட தெரியாது. தெரியாது. ஆனா உன்கிட்ட ஆட்டமும் வா 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 வெள்ளச்சாமி. டேய் ஏண்டா லூசு பயலே, இந்த புள்ள என்ன நினைக்கு நாய போய் வெள்ளச்சாமின்னு சொல்லிக்கிட்டு இருக்கறியா? ஆமா வெள்ளையா இருக்கு. அதனால தான் பாப்பா சொன்னீங்க. மயிலுக்கு ஆட தெரியும். போ கலிய வருமாளு. ஆனா பாட தெரியாது. ஆமா. ஆனா உன்கிட்ட ரெண்டுமே கலந்து அடிக்கிறியா பாருமா. அழகு இருக்கு, ஆட்டமும் இருக்கு, ஞானமும் இருக்கு. அதனால உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. நீ யாரையா? குயிலை எடுத்துக்க. குயில் வாய்ஸ் நல்லா இருக்கும். ஆமா. ஆனா குயில் அழகா இருக்காது. நல்லா இருக்காது. அதே குயில் அழகா இருக்கும். பொறி குயில். ஆமா. பாத்திருக்கியா? வெள்ளையும் கருப்பு கலர். குரல் நல்லா இருக்கும். ஆனா அழகு அசிங்கமா இருக்கும். ஆமாங்க. வவ்வாவை எடுத்துக்க. வவ்வா அது ஒரு பறவை தான். ஆமா. ஆனா அது முட்டையிடாது. குட்டி போடும். குட்டி தான் போடும். ஆமா. அது தரையில உட்கார்ந்து பாத்திருக்கியா? இல்லங்க, தலையில தொங்கிக்கிட்டே கிடக்கும். ஏன் தொங்குது? அதான் ஏன்? அது மாதிரி நான் உன்னைய பிடிச்சு தொங்குறதுக்கு வந்திருக்கேன். மை கொத்துக்கு வெளுத்தியா போடுவேன். ஆளு மண்டே பாரு மண்டைய. என்ன போடா போது ஒரு ஆம்பளை அச்சன் பாக்குற என்னமா பேசுற? என்ன நினைச்சிட்டு இருக்க? வாயை பிடிச்சு ரெண்டா கிழிச்சு போடு. வாயை கிழிச்சு நான் எப்படியா பேசுவேன்? போனா போது பொம்பளை புள்ள ஆச்சே. நானு போனா போது ஒரு ஆம்பளை அச்சன் பாக்குற என்ன பண்ணுவ நீ இல்லாட்டி? நல்லா ஆடுற, நல்லா பாடுற. கூட்டிட்டு போயிடுவோம் மட்டும் வந்திருக்கேன். எங்க கூட்டிட்டு போற? உன்னைய தான் எங்க வீட்ல இருந்து வந்துருவாங்க பாத்துக்க அருவாளை தூக்கிட்டு. எத்தனை அருவா வந்தாலும் சரி. தேங்காய் உடைச்சிட்டு போட்டும். அருவா வந்தாண்டம்மா. அருவால போய் பேசிக்கற. என்னங்க? அறிவால் தான் வேணும். அறிவால். அதுதான் வேணும். உங்ககிட்ட இருக்கா முதல்ல? இருக்கு. இருக்கா? அறிவு இருக்கு. எவ்வளவு இருக்கு? ஒரு என்னம்மா ஒரு 1.5 கிலோ 2 கட்டப்பையில கொண்டு வந்து. ஒரு 1.5 கிலோ இருக்கும். எனக்கு ஒரு 1 கிலோ தாரது. ஒரு ஆம்பளை கட்டி பிடிச்சா என்ன பண்ணனும் பொட்டச்சி? என்ன செய்யணும்? இழுத்து அரைஞ்சிருக்கு. மாமானா மச்சானா மானம் கட்டவனே அப்படி என்புல பெண்களுக்கு மஞ்சள் அரைச்சாயா அப்படின்னு நீ இழுத்து அரைஞ்சிருந்தீங்கன்னா பொண்ணு. நான் கைய பிடிச்சிட்டு நிக்கிறேன். அந்த புள்ள அப்பவும் பாரு எடியா கையங்கள விடியா எடியா கையன்னு சொன்னேன். விடியா ஏய் அப்படிங்கற எடியா கையன்டா சொன்னேன். அதெல்லாம் நீ விடுன்னு தான் சொன்னேன். எடியா கையன்னு சொன்னேன். சரி இத்தனை ஆம்பளைங்க முன்னாடி உன்னை செவ்வுனிய காட்டி அப்பிரதா ஓ மான மரியாதை போயிருமேன்னு சொல்லிட்டு ஒரு ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து இறக்கப்பட்டு போனா இவர் என்ன பேசுறாரு பத்தியா? அப்பனுங்க இது வந்து என் மேல அப்பனு. திருப்பி கட்டிப்பிடியா உன்னை? நான் ஓ மேல அப்பனு. ரெண்டு பேரும் அப்பனு. அப்புறம் தான் வயிறு உப்பனு. ஹலோ ரெண்டு பேரும் அப்பனு. அப்புறம் வயிறு உப்பனு. இவருக்கு ஆசைய பத்தியா? உன் ஆசையில ஓடுற தண்ணில எழுதி வை, அழியாம இருக்கும். ஓடுற தண்ணில எழுதுனா ஆசைய சொல்றியா? உன் ஆசைய கொண்டு போய் கல்வெட்டுல பதிச்சு வைப்பேன். இல்ல கடல் மணல்ல எழுது. ஏன்? அப்பதான் அலை வந்த உடனே அடிச்சுக்கிட்டு போகும். மண்டே பாரு. அப்ப ரெண்டு பேருமே நல்ல ஒரமையில பொங்கி வலிறாரு. என்னைய பத்தி உனக்கு தெரியாது. என்னைய பத்தி உனக்கு தெரியாது. சரி வா போ. எங்க கூப்பிடுற? ஐ லவ் யூ. ஏய் யாரு பா இவரு? நீ ஐ லவ் யூங்கறியே. உம்மேல ஒரு கண்ணு தில்லால் லங்கடியோ. உம்மேல ஒரு கண்ணு தில்லால் பாட்டு பாடு அப்படிமா. பண்ண நீங்களும் பாடுவீங்களா? பாட்டு பாடு. ஒரு மகளே பெத்த அப்பே முன்னாடி ஐ லவ் யூ உன்னை நான் காதலிக்கிறேன்னு சொல்றாரு. இவர் எனக்கு மாமா மயனா இல்ல நான் அவருக்கு அத்தை மகளா? மாமனா மச்சானா யாரே நீங்க? ஒரு பொம்பளை பிளேட்ட அது சின்ன பிளேட்ட வந்துட்டு உன்னை நான் காதலிக்கிறேன்னு சொல்லி இவ்வளவு பேத்துக்கு முன்னாடி சொல்றியே. நீல அக்கா தங்கச்சி கூட பிறக்கல. உன்னை பெத்தது ஒரு அம்மா தானே? என் தாயும் பெண்ணே என் தாரமும் பெண்ணே.
ஏன் சொன்னேன்? என் அக்கா தங்கச்சிக்கும் பெண்ணே. ஆ, ஆனா அக்கா தங்கச்சிக்கு வாழ்வு கொடுக்கணும். என்ன? ஏன் மச்சான் மாமங்கிற உறவுல ஆமா. கட்டி கொடுக்கணும். ம். ஒண்ணே எனக்கு தெரியாது, ஆ, என்ன உனக்கு தெரியாது. இது தெரியாது. இதுக்கு பேரு இனம் புரியாத காதல்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்க. எப்படி தானோ கண்ணை ஆண்டவன் ஏன் படைச்சான்? பாக்குறதுக்காக. அந்த பொந்துக்கு வேலை கொடுக்குறீல்ல. ஆமா. மூக்கு 1, ஆ, பொந்து 2. ஆ. ஏன் ஏன்? ஒண்ணுல இழுத்து ஒண்ணுல விடுறது? ஏய், தெளிவா ஹலோ. சொல்லியா? ஹலோ இவரு எப்ப பார்த்தாலும் மொட்டை மொட்டையா மொட்டனாக்காப்பா இவரு. இல்லம்மா, ஒரு நாள் ஏய் மொட்டை மொட்டையா பேசாத, சந்தனத்தை பூசிட்டு பேசு. இது அதுக்கு மேல பூரா அரை வேக்காடு முழு வேக்காடுமா இருக்கு. நான் அதை என்ன எடுத்துட்டு சொல்றேன்? சந்தனத்தை பூசுவான். ஆ, ஏன் ஒரு மூக்கு ஒரு மூக்கு ஆ, 2 பொந்து? ஆ. ஏன் ஏன்? ஒண்ணுல இழுத்து ஒண்ணுல விட. ஏய், அத தெளிவா என்னையா சொல்லியா? ஒண்ணுல இருந்து ஒண்ணுல விடுண்டு. பொந்து 1, ஆ, ஆனா புரிஞ்ச மொண்டாட்டி 2. அத பாதுகாக்கிற கதவு ம். அதுலதான் இப்படி சாயம் பூசி இருக்க. உதடு இருக்கே, அதுல ஏமா அது சாயம் பூசி- கதவா? அதுல ஏமா சாயம் பூசி இருக்க? நடிக்கிறதுக்காக பூசி இருக்கோம். அது எப்படி? அழகு கொடுக்குமியா? அப்படி கிடையாது. அப்புறம் இந்த ஓட்டைங்கிற கதவுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்க. சபா சரி. அத ஆம்பளை பார்த்துட்டு சொல்லுவானா, என்னன்னு இவளுடைய உதட்டை பாடுறா, கோவை பழம் போன்ற இதழ்களடா இருக்கும். அப்படி ஒரு ஆம்பளை சொல்லணுமா? அப்புறம் உள்ள போய் அழிச்சிட்டு பார்த்தா தான் அது பூச்சி உதடுன்னு எங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு இயற்கையாவே அப்படிதான் இருக்கும். உள்ள பாரு, இப்ப எடுத்துக்கவே ம். பல்லு இருக்குல்ல, ஆமா. பல்லு தான் வெள்ளச்சாமி, சரி. அவன் தான் புருஷன். யாருக்கு? பல்லு யாருக்கு புருஷன்? இப்போ உனக்கு பல்லு இருக்குல்ல, ஆமா. அப்ப உனக்குன்னு வச்சுக்க. ஏய், அது எனக்கு தெரியுதியா? இல்லம்மா, ஆ. பல்லுங்கிறது புருஷன், சரி. நாக்குங்கிறது பொண்டாட்டி, ஆ. அதுதான் பரிமளா. ஏய், என்னையா இது எங்க இருந்து எங்க கொண்டு வந்து சேர்க்கிற? இல்லடா, நம்ம 2 பேத்துக்குள்ள பேசிக்கிறோம். நம்ம 2 பேத்துக்குள்ள பத்தியா? பல்லுங்கிறது யாரு? ஒரு பேச்சுக்காக. பல்லுங்கிறது யாரு? புருஷன். அவன் பேர் என்ன? வெள்ளச்சாமி. நாக்குங்கிறது பொண்டாட்டி அது யாரு? பரிமளா. வெள்ளச்சாமிக்கு கடிக்க தெரியும், ஆ, எதா இருந்தாலும் கடிப்பேன். ஆமா. நாக்குக்கு என்னமா தெரியும்? சுவைக்க தெரியும். சுவைக்கிறது சரி, ஆ, அது எதுக்கு பிறந்துச்சு? நாக்கு உள்ள தள்ளுமா? சுவைக்க. ஆ, அது எதுக்கு பிறந்துச்சு? எதுக்குயா பிறந்துச்சு? பல்லு கடிக்க பிறந்துச்சு. கடிக்க பிறந்துச்சு. நாக்கு நக்க பிறந்துச்சா? அதுக்கு தாண்டா அதைத்தான் இப்ப எதிர்பார்த்தேன். ஆனா புருஷனுக்கு ஒரு விஷயம் தெரியாது. என்ன தெரியாது? உப்பு இருக்கா புளி இருக்கா அப்படின்னு புருஷனுக்கு தெரியாது. தெரியாது. ஆனா பொண்டாட்டிங்கிற நாக்குக்கு தான் தெரியும். என்னன்னு? சுவைச்சு உள்ள தள்ளுறதுக்குள்ள உப்பு இருக்கு புளி இருக்கு ஆமா அப்படின்னு பொண்டாட்டிக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா. அப்படி என்னைய விட நீ பெரிய ஆள் தானே. அந்த வேலை நான் பாக்குற வேலை கிடையாது. நான் கடிக்கிறது நாம பல்லு. சரி. அப்ப சுவைச்சு உள்ள தள்ளுறது யாரு? நானே. அப்ப நீ தான் பெரிய ஆளு. என்ன சொல்ல வரீங்க? நாக்கால கடிக்க முடியுமா? முடியாது. கடிக்க முடியாது. நாக்கு கல்கண்ட கையில கொடுத்து கடிச்சு தின்னு அப்படின்னா புருஷன் ஆரம்பிச்சிருவான் கடிக்க. ஆமா. பொண்டாட்டியை சுவைச்சு உள்ள தள்ளுவான். ஆமா. ஓட்ட 1, வேலை எத்தனை? 2. ஒரு பெண்ணுக்கு 32 லட்சணம்னா, ஓ 32 லட்சணமும் இருந்தவளுங்க 3 வருதா. யார் யாரு? ஆனா அவளுக்கு உயிரோட இல்ல. ஏயா? அலைமகள் கலைமகள் மலைமகள் இவளுக்கு 3 பேர்த்தையும் நீ உயிரோட பாத்திருக்கியா? இல்லையே. போட்டாவுல மட்டும்தான் பாத்திருக்க முடியும். ஆமா. அந்த 32 லட்சணத்துல உன்கிட்ட 3 லட்சணம் இருக்கு. அப்படி என்ன இருக்கு? ஆமாம்மா. அப்படி என்னங்க இருக்கு? சிவந்த இதழ் இருக்கா? இருக்கு. சிறுத்த இடை இருக்கா? இருக்கு. பெருத்த சகுனம் இல்ல. பெருத்த குண்டின்னு சொல்றா அப்படி. எங்க போய் இல்லப்பா. ஏம்மா இந்த வயசுக்கு இந்த உடம்புக்கு அது பெருத்த குண்டிலடா, பெருக்க போற குண்டி. சீ, யோ என்ன பேசுறீங்க? சீன் எல்லாம் சொல்லாதம்மா. யா அப்படி எல்லாம் சீன் எல்லாம் சொல்லாத. ஏயா இப்படி பச்சையா சொன்னா? அத நீ வெறுக்காத. யா ஒழுங்கா வந்துரு. தெரியுமா? கூப்பிட்டு உனக்கு இது பார், இந்த மைண்ட் செட் ஓனரே உனக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாத ஒரு ஜாமான்ல எப்படிமா நீ வாய வைக்கிற? ஏய் எப்படி வாய வைக்கிறாங்க? பேசதானே வச்சிருக்காங்க. அதுக்காக இது நீ பேசுறது மைக் இல்ல. அதுக்கு பேரு வெள்ளச்சாமி. பரவாயில்லை, இன்னைக்கு வெள்ளையாத்தே இருக்கு. நேத்து கூட கருப்பா இருந்துச்சுல்ல? ஆமாங்க. இது யாரு? வெள்ளச்சாமி. அந்த ஆம்பிள் பாருங்க பரிமளா. சரி. இது யாருமா? வெள்ளச்சாமி. அந்த ஆம்பிள் பாரு பரிமளா. என்ன பொத்த கொஞ்சம் கூட இருக்கு. ஏய் அத அவர் அட்ஜஸ்ட் பண்ணி. ஆம்பிள் பாரு இந்த ஓட்ட நிறைய தான் இருக்கு செய்யும். அதுக்கு பேர் என்னமா? பரிமளா. இது எதுல போய் சொறி இருக்கு? பரிமளா கிட்ட. அதுக்கு தாண்டா வந்திருக்கு. எனக்கு இந்த மைக்கே வேணாம், இந்த ஓரமா எடுத்து வைங்க. ஆமா, இந்த புள்ள மைக்ல எடுத்து வச்சு. ஏய் அடிச்சு
மண்டையால பொளந்து விட்டு போயிருவேன். இந்தாரு, என்ன தலைவல தான் கட்டி விட்டு சேர போட்டு உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருப்பேன். ஓ தெரியுமா? நான் என்ன பண்ணுவ? தலைவல தான் கட்டி தொங்க விட்டு உன் சேர கண்ணை போட்டு அட்டையோட பொட்டையா போயிரும். ஏமா ஆமா அழகை ரசிப்பேன். மண்டையா பாரு. தெரியுமா? அடிக்கடி மண்டையா பாரு மண்டையா பாரு சொல்லு. ராசிக்கிறது உன் மண்டை அழகா இருக்கும் தான் சொல்றேன். அப்படி எல்லாம் சொல்லாத. ஏன் ஓ முடி வச்சுட்டே பாதி கொட்டிக்கிட்டு இருக்கு. கொட்டட்டும். மொட்டையா போடுங்க. உங்களுக்கு மட்டும் எப்படி இந்த முடி வளருதோ தெரியல. இந்தாரு, கண்ணை பிடிச்சு நோண்டியே போடுவேன். வாயை பிடிச்சு கிழிச்சு போடுவேன். காட்டுல கிடக்குது எலுமிச்சம்பழம், அதுக்கு என்ன? கடல்ல கிடக்குது உப்பு. ஆமா ரெண்டு என்ன ஐத்தமையே மாமே மகளா? கிடையாது. ரெண்டு ஒண்ணு சேர்ந்து ஊறுகாயி பாட்டுக்குள்ள நுழையிறது இல்ல. ஆமாங்க. வெள்ளச்சாமி உப்பு, ஆ. நீ எலுமிச்சம்பழம். என் கூட சேர்ந்து நீ நாளா பொழந்துட்டீங்கன்னா ஐயா நான் மட்டும் தொட்டு நக்க ஒன்னியும் சூறுகாயா இருப்பேன். சரி ஐயா எனக்கு வெள்ளச்சாமிக்கிற உப்பா பிடிக்காது. பிடிக்காது. அப்படி உருண்டு ஓடுனேன். உன்னைய கோயில் பூஜாரி எடுத்து சூலாயுதத்துல சொல்லிடுவாரு. அப்படி மாட்டினா கூட நான் செத்துட்டு போறேன் ஒளிஞ்சு. அப்படி உன் கூட சேர மாட்டேன். உன் சாறு இறங்குச்சு உன் கூடு குப்பைக்கு போயிரும். போயிட்டு போறேனே, உனக்கு என்ன கவலை? குப்பைக்கு போக கூடாது, குடும்ப நடத்தவான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஓஹோ வேணாம் என் மேல அக்கறை படுறீங்களே. சத்தியமா எதுக்கு இவ்வளவு அக்கறை? அதுதான் அக்கறை படுறீங்கன்னா நான் சொன்னேன். நீ என்ன வா போங்கற எங்க கூப்பிடுற? இங்க பாரு, என்ன உரல் மட்டும் தனியா உருண்டுகிட்டு இருக்குன்னா ஏன் உலக கிடைக்காம ஆஹா பள்ளம் அழுகுதுன்னா தண்ணி இல்லாம இட்லி புடுபடுதுன்னா சட்னி கிடைக்காம. ஆமா அப்போ இட்லின்னு ஒண்ணு இருந்தா சட்னி வேணும். பெதியா நீதான் இட்லி, சரி நான் சட்னி. ஆனா எதுல எடுத்தாலும் என்னை விட மாட்டியா நீ? சத்தியமா நான் இப்பெல்லாம் விட மாட்டேன். பேசுனா வேற யாரையாவது சேர்த்து பேச வேண்டியது. எதுக்கு என்னையும் சேர்த்து கோர்த்து பேச? உன்னே தானமா பேசணும். சோப்பா முடியலடா சாமி. அப்பாவை ஏன் இங்க போய் கூப்பிடுறா? அப்படி எல்லாம் கூப்பிடாத. சரி எந்த நேரத்துல யார கூப்பிடுறது ஒரு விவசாய இல்ல. என்ன விவசாய இல்ல? இந்த பாரு என்னங்க என்னை உனக்கு தெரியலங்க. தெரியாது. அருமையான Dress போட்டிருக்க. இந்த துணிய நீ நெஞ்சியா? இல்ல. இத நெஞ்சது யாரு? நெசவாளி. அந்த நெசவாளிய உனக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது. இத எங்க எடுத்த? ஜவுளி கடையில. அன்னைக்கு ஒரு புள்ள எந்த கடைன்னு கேட்டேன், மல்லிகை கடையில இருந்துச்சு. ஆஹா அருமையான புள்ள. அப்பா ஓ அது டீ மார்ட்ல எடுத்துப்பா. அது யார் ரஞ்சனியா? சும்மாரியா ஏன்யா இந்த பேச்செல்லாம் நமக்கு? ஆமா இப்ப இந்த துணியை ஜவுளி கடையில எடுத்த. ஆமா ஜவுளி கடை ஓனரை உனக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது. இத எங்க தைச்ச? டெய்லர்ட்ட. அப்ப டெய்லரை உனக்கு தெரியுமா? தெரியாது. பெத்தியா 3 பேர்த்த தெரியாது. நெஞ்ச நெசவாளியும் தெரியாது. தெரியாது. மடிச்சு வித்தான கடைக்காரன் கமிஷனுக்கு அவனையும் உனக்கு தெரியாது. தெரியாது. உருவம் கொடுத்து வெட்டி தைச்சானே டெய்லர் அவனையும் தெரியாது. தெரியாது. உனக்கு தெரியாத 3 பேரும் உன் மேல ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஏய் எப்பயா? ஐயய்யா ஐயய்யோ எனக்கு அவங்க எல்லாம் பிடிக்காது. பிடிக்காது. இதெல்லாம் அவுது போட்டு அம்மன குடி வர முடியுமா? ஆசை பாரு. ஒரு பெண்ணுக்கு பின்னால் ஒரு ஆண் இருக்க வேண்டும், கணவன் என்ற பெயரிலே இருக்கணும். ஒரு ஆணுக்கு பின்னால் ஒரு பெண் இருக்க வேண்டும், கண்டிப்பா மனைவி என்ற பெயரிலே. கண்டிப்பா. அது இல்ல அப்படின்னா போச்சு. ஏன்? அதனாலதான் உன்னை நான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். வா வா. எங்க கூப்பிடுறீங்க? கல்யாணம் பண்ணி வளர்த்து. கல்யாணம் பண்ணி வளர்க்குறது உங்களையா? அம்மா சரி என்ன சரிங்களா சொல்லுங்க. அடுத்து அப்படி சரிங்கெல்லாம் சொல்லக்கூடாது. அப்புறம் கூப்பிட்ட உடனே வந்துடக்கூடாது. நான் வர மாட்டேன். இப்ப யாரு கூப்பிட்டனே வந்தது? அப்படி இழுத்துக்கணும் கொஞ்சம். கூப்பிட்ட உடனே வந்துட்டா காசு குறையும். இல்லனா இல்லாட்டி கூடும். என்னனே ரோசா புச்சேலக்காரி ரோசா புச்சேலக்காரி நான் நிக்கட்டுமா போகட்டுமா? நிக்கட்டுமா போகட்டுமா? முறைச்சு நிக்கிற குட்டி குட்டி முறைச்சு நிக்கிற குட்டி குட்டி சின்ன குட்டி சின்ன குட்டி சின்ன குட்டி சின்ன குட்டி லொல்லு குட்டி லொல்லு குட்டி லொல்லு குட்டி லொல்லு குட்டி குஞ்சு குட்டி அது மாத்திரம் ஒத்துக்கிட்டு அது மாத்திரம் ஒத்துக்கிறோமா? வாடி பொட்ட புள்ள வெளியே அப்படி பாடுற எருமை மாடு நல்லா இருக்கும். அது இப்ப எனக்கு பிறந்த யாகம் வந்துருச்சு.
அடிவாடி பொட்ட புள்ள வெளியே அடிவாடி பொட்ட புள்ள வெளியே பத்த நோகடிச்ச கிளியே வாழி பத்த நோகடிச்ச கிளியே வாடி பொட்ட புள்ள வெளியே வாடி பொட்ட புள்ள வெளியே வாடி பத்த நோகடிச்ச கிளியே எல்லாரும் பல்லு விளக்க அத்திக்குச்சி அத்துக்குச்சி ஆலக்குச்சி ஆலக்குச்சி இந்த குட்டி பல்லு விளக்க இந்த குட்டி பல் விளக்க என்னது என்னப்பா இன்னம்மா என்னது ஏப்பா இன்னம்மா என்னாச்சு என்னது சரி நடி 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 நான் 5 வருஷத்துக்கு கூசும் சரி சரி யாருக்கு சுக்குரன் ஓ இந்த குட்டி பல்லு விளக்க இந்த குட்டி பல் விளக்க ஏய் சொல்லியா எப்பதான் புள்ளிக்கு பல்லு விளக்கணுமா அவசரம் ஏன் விட்டு தங்க குச்சி ஏன் வீட்டு கருவேலங்குச்சி 2 குச்சியில ஒரே நேரத்துல விளக்க முடியாது உன் குச்சியை கொண்டு போய் முளை குச்சி அடிச்சு எருமை மாட்டை கட்டு அது பெரிய குச்சி நான் சொல்ற சின்ன குச்சி போச்சா இந்த குட்டி பல்லு விளக்க இந்த குட்டி பல் விளக்க ஏன் விட்டு தங்க குச்சி ஏன் வீட்டு அடிய கொட்டாப்பட்டி கொடுக்க கொட்டாம்பட்டி கொடுக்க நீ வெள்ள சாமி கொடுக்க கொட்டாம்பட்டி கொடுக்க நீ வெள்ளச்சாமி உடுக்க கொட்டாம்பட்டி கொடுக்க நீ வெள்ள சாமி உடுக்க நீ என்னையா பாடிக்கிட்டு இருக்க நீ பாடாட்டா நான் பாடினேன் அப்படியெல்லாம் பாடாது பாடாடா அடிய கொட்டாம்பட்டி கொடுக்க நீ வெள்ளச்சாமி கொட்டாம்பட்டி கொடுக்க நீ வெள்ள சாமி உடுக்க எல்லாரும் முகம் நழுவ ஆட்டு தண்ணி குளாத்து தண்ணி ஆட்டு தண்ணி கொளாத்து தண்ணி நான் அடி வைப்பு சொல்றேன் தமிழாக்கம் பத்தால் 10 இருக்கே பொண்ண நட்டு கட்டா பார்த்தாலும் பாட்டு வைக்க உன்ன போல நட்டு கட்ட மேடையிலே மேடையிலே 4 ஊர் இளைஞர்கள் சார்பாக வச்சத்திலே 4 கிராம சார்பாக நாடகத்திலே அடி அழகே ஹார்மோனியத்திலே பொறுமையின் பொக்கிஷம் பெண்கள் சொன்னாங்க உன்னை விட பொறுமையின் பொக்கிஷம் ஹார்மோனியத்தை பாரு நம்ம பாடுறதுக்கு அதை போட்டு கீழே மிதிக்கிறாப்புல மேலையும் அவன் அசிக்கிறாப்புல எங்கேயாச்சும் அந்த பொட்டி அவன் பாடுறதுக்கு என்னையா போட்டு மிதிக்கிறான் வண்டியில போய் ஏறி இருக்கா சும்மா இல்ல இந்த பெட்டிக்கும் அந்த குட்டிக்கும் சம்பந்தம் இருக்கு தெரியுமா அது உனக்கு தெரியுமா இருக்கு இதை நல்லா அமுக்குனாட்டா ஊருக்கார விட்டு ஆமா நான் ஆங்குது ஊங்குது அப்புறம் அது அப்ப இப்படித்தானே இருக்கு என்னமோ ஒரு பாட்டு ஒண்ணு பாடினே மறந்துட்டேன் அழகே ஹார்மோனியத்திலே தவறம் குறிச்சி சரவணே மிருதங்கத்திலே நான் பாடுறது ராமநாடு
நாளும் பார்த்திருக்கேன் உன்னை போல நாட்டு கட்ட உன்னை போல நாட்டு கட்ட அடி அடி இது நுனி இது அடி பார்த்தாலும் பார்த்திருக்கேன் உன்னை போல நாட்டு கட்ட கேட்டாலும் கேட்டிருப்பேன். இட் இஸ் பிராய்லர் கோழி எக்கு முட்டை சொக்கநாதா என்னாச்சு என்னையாச்சு நல்லா இருக்கே சூப்பரா இருக்கு சக்தியான சாமி ஆண்டவா இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு ஆண் அழகனா இருக்க அருமை அருமை இனிமேல் நீ வீட்டுக்கு போய் மல்லாக்க படுத்துறாத அண்ணே எந்திரிச்சு நீ உள்ள போடா வெளியிலயே வரக்கூடாதுன்னு சொல்ல போறாரு அழகா இருக்குன்னா பயமா இருக்குங்க இவனே நல்லா தானே இருந்துச்சு எந்த விஷயம் பயமா இருக்கோ அந்த விஷயம் நமக்கு ஆகி போயிடும் இப்படி இருக்குங்கிறியா கல்யாணம் வீட்டு கூட்டிக்கிட்டு பண்ணா மல்லாக்கா போட்டு தேங்காய் திரிக்கலாம் உனக்கு சௌரியமா இருக்கு நல்லா இல்லங்க இது நல்லா இல்லையா பழைய இப்படி மாத்துங்க மாறுறதா இருந்தா அது உன் கையில தான் இருக்கு ஏன் கையில இருக்கா நீ என்ன டாக்டர் மாதிரி தெரியுதா இல்ல கையில என்ன இருக்கு ஒரே ஒரு குதி அப்படி குத்த சரியாயிருமா நீ குதி குதிமா ஏதோ சொல்றா அப்படி பாவம் குதிடா செல்ல பாவம் குதிடா ரொம்ப நேரம் வரைக்கும் ஒரு மாதிரி ஆச்சு பாவம் குதியா ஏப்பா என்ன உன் வாய்க்கு அது என்ன ரிமோட்டா இப்படியெல்லாம் நீ பண்ணக்கூடாதுடா அடுத்த பிரிவில் அந்த புள்ள இதா தாண்டா போறப்ப சலங்கையா போறப்ப சலங்கையா அதான் பிறந்து நான் இருட்டுக்குள்ள இருக்கணும் இருந்தாங்க தம்பி சூரிய ஒளி படாட்டி பரவாயில்ல காதல் காதல் ஐ லவ் யூ ஆமா காதல்னா என்ன காதல்னா தெரியாதா தெரியாதே என்னம்மா இந்த உலகத்துல காதல் தெரியாத ஒரே ஆள் நீ தான் இருக்க காதல் இதே பரிமளா சரி இது ரெண்டும் ஒண்ணு சேர்த்து சொருகுச்சுன்னா காதல் பலமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன் பலமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன் பலமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன் இந்த பானை உடனே கீழே பிடித்து பாலம் போட்டுதே பானை நெருது கீழே இந்த பாலம் போனதே பலமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன் ஒரு மரத்து பதனிய குடிச்சா உடம்பெல்லாம் தங்கமடி ஒரு மரத்து பதனி கொடுத்தா ஒரு மரத்து பதனி கொடுத்தா உடம்பெல்லாம் தங்கமடி ஒன்ன பால பேரலாகி உலகத்தில இல்லையடி போடி பாடி என் ஜோடி எனக்கு ஒண்ணே ஒண்ணு தாரி போடி பாடி என் ஜோடி எனக்கு ஒண்ணே ஒண்ணு தாரி ஓடி வாடி என் ஜோடி எனக்கு முத்த பொண்ணு தாடி பலமரத்து மேலே ஏறி பதனி இறக்க போறேன் ஆத்தோரா குளிக்க போனா ஐயர மீன் புடிச்சுட்டாரு ஆத்தாரம் குளிக்க போனா 1000 மீன் கொடுத்தாரு ஐயர மீன் குழம்பு வச்சு தனக்கு உத்துமடி போடி பாடி என் ஜோடி ஒன்னே ஒண்ணு தாடி